டியூப் தமிழ் வணக்கம். அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தை தோல்வி, டொனால்ட் டிரம்பின் முன்னால் உருவாகி இருக்கின்ற புதிய சவால்கள் பற்றி துருக்கியினுடைய இஸ்தான்புல்லில் இருந்தும் இஸ்ரேலினுடைய முன்னாள் உளவு பிரிவு தலைவரிடம் இருந்தும் சர்வதேச விவகார ஆய்வுகள் வெளியாகி இருக்கின்றன. இந்த பேச்சுவார்த்தை தோல்வி டொனால்ட் டிரம்பிற்கு புதிய சவால்களை ஏற்படுத்தி இருக்கின்றது. முதலாவது, வெற்றி என்று கூறுகின்ற அவருடைய எண்ணங்களுக்கும் ஆனால் களத்தில் இருக்கின்ற யதார்த்தங்களுக்கும் இடையே டொனால்ட் ட்ரம்ப் ஒரு பாக்குவட்டிக்குள் மாட்டுப்பட்ட பாக்கு போல சிக்கப்பட்டு விட்டார் என்கின்றார்கள். இனிமேல் டொனால்ட் ட்ரம்ப் என்ன செய்யலாம்? அவர் எடுக்கின்ற எல்லா முடிவுகளுமே ஆபத்தானதாக வரக்கூடிய ஒரு சதுரங்க பலகையில் அவர் மாட்டிக்கொண்டு விட்டார். எனவே அவர் எந்த வழியால் சென்றாலும் ஒரு வெற்றியும் நன்மையும் தரக்கூடிய வழியொன்று அவருடைய எண்ணங்களின் முன்னால் இல்லாமலே போய்விட்டது. இது பெரும் பிரச்சனையாக மாறிவிட்டது. டொனால்ட் ட்ரம்ப் முன்னால் இருக்கின்ற 3 வழிகளில் முதலாவது வழி இராணுவ தாக்குதலை முன்னெடுப்பது. இது மிக ஆபத்தான வழி என்று கூறுகின்றார்கள். ஏனென்றால் இந்த வழியை முன்னெடுத்தால் எரிபொருள் விலை உயரும், அணுசக்தி மைய தாக்குதலை மேற்கொள்ள வேண்டி வரும், போர் பிராந்திய போராக மாற்றமடையும். எல்லாவற்றிலும் மேலாக இந்த வழியை தெரிவு செய்தால் அமெரிக்க வீரர்களை முடிவே இல்லாத ஒரு போர் சகதிக்குள் கொண்டு சென்று சிக்கப்பட வைத்ததாக முடிந்துவிடும். இரண்டாவது வழி இருக்கின்றது, பொருளாதார தடையை மேலும் தீவிரப்படுத்துவது. இது பயனற்ற வழி. இதனால் ஈரானை எதுவும் செய்துவிட முடியாது. அமெரிக்காவினுடைய அழுத்தம் கூட கூட ஈரான் சீனாவின் பக்கமும் ரஷ்யாவின் பக்கமும் சாய்ந்து அமெரிக்காவினுடைய தடைகளை ஈடு செய்து கொள்ளும். இதனுடைய இறுதி விளைவாக வளைகுடா பகுதியில் ரஷ்யா சீனாவினுடைய செல்வாக்கை அதிகரிக்கும் அல்லாமல் அமெரிக்கா தன்னிடம் இருந்த செல்வாக்கையும் இழந்துவிட்ட நிலைக்கு தள்ளப்படும். மூன்றாவது வழி இருக்கின்றது, யுத்த நிறுத்தத்தை நீடித்து விட்டால் என்ன நடைபெறும்? இது கௌரவ பிரச்சனையாக மாறும். ஈரானுக்கு பயந்து யுத்த நிறுத்தத்தை நீடித்து விட்டார் என்று விமர்சனங்கள் வரும். இது டொனால்ட் ட்ரம்பை அவருடைய நாட்டிலேயே பலவீனப்படுத்தும் விடயமாக மாறிவிடும். அவருடைய ஆதரவாளர்கள் இதை எதிர்ப்பார்கள். அதைவிட முக்கியம், இஸ்ரேல் மிகப்பெரிய அளவில் அவரை எதிர்க்கும். மறுபுறம் ஈரான் மிக விரைவாக அணுகுண்டை உருவாக்கும் வேலைகளை செய்யும். இந்த 3 வழிகளுமே வெற்றி வழிகளாக இல்லை. ஒன்று, டொனால்ட் ட்ரம்ப் போரை தொடங்கினால் உலகம் அழியும், அதனால் அவருக்கு பெரும் அபகீர்த்தி ஏற்படும். 2, போரை நிறுத்தினால் அவரால் எதுவும் முடியவில்லை, அவர் இப்படித்தான் பயந்த கோழி குஞ்சு போல கடைசியில் ஓடி சென்று ஒளிந்து விடுவார் என்று அவரை கேலி செய்வார்கள். இந்த வழியாலும் அந்த வழியாலும் என்று 2 வழிகளும் அடைக்கப்பட்ட நிலையில் அவர் நிற்கின்றார். பேச்சுவார்த்தை மேசைக்கு மீண்டும் செல்லலாம் என்றால் அங்கு டொனால்ட் ட்ரம்பிற்கு ஒரு வெற்றி இருக்குமா என்றால் அங்கு எதுவும் இல்லாத நிலையே காணப்படுகின்றது. அது காலத்தை வீணடிக்கும் செயலாக மாறிவிடும். உடன்பாடு எதுவுமே இல்லாமல் பின்வாங்கினால் சவுதி அரேபியா, அரபு எமிரேட்ஸ் போன்ற நாடுகள் டொனால்ட் ட்ரம்பின் மீதான நம்பிக்கையை இழந்துவிடும். ஹோர்முஸ் நீரிணையினுடைய கட்டுப்பாடும் ஈரான் வசமே தொடர்ந்து கொண்டிருக்கும். எரிபொருள் ஏற்றுமதி பெரும் சிக்கலாக தொடர்ந்த வண்ணமே இருக்கும். ஈரான் கட்டணங்களை வசூலித்த வண்ணமே இருக்கும். இதனால் மத்திய கிழக்கு நாடுகள் அமெரிக்கா மீதான நம்பிக்கையை இழந்தும் விடும். அடுத்தபடியாக மீண்டும் குண்டு வீச்சுக்களை அவர் ஆரம்பித்தாராக இருந்தால் அமெரிக்காவிற்குள் பிரச்சனை வரும். எரிபொருள் விலையேற்றத்தினால் அமெரிக்கர்கள் கடுங்கோபமாக இருக்கின்றார்கள். இது மேலும் அதிகரிக்குமாக இருந்தால் அடுத்த சுற்று அதிகரிப்பை அமெரிக்கா தாங்காது. இதுவும் பிரச்சனையாக இருக்கின்றது. இவை எல்லாவற்றையும் கூட்டி கழித்து டொனால்ட் ட்ரம்பிற்கு 2 பிரச்சனைகள் ஏற்படுகின்றன என்று கூறுகின்றார்கள். முதலாவது, நவம்பர் நடைபெற இருக்கின்ற இடைக்கால தேர்தலில் வெற்றி வாய்ப்புகளை இது அடித்து சென்றிருக்கின்றது. இதை எப்படி மீட்டெடுப்பது? இரண்டாவது, ஈரான் போரை கட்டுப்பாட்டில் கொண்டு வராமல் சீனாவினுடைய அதிபர் ஜி ஜின்பின்னை சந்திக்கின்ற பொழுது டொனால்ட் ட்ரம்ப் பலம் குன்றியவராக இருக்க வேண்டிய நிலை வரும். அது அவருக்கு தேர்தல் வீழ்ச்சியை போல வீழ்ச்சியாகவே அமையும். இந்த 2 பிரச்சனைகளும் டொனால்ட் ட்ரம்பிற்கு பாரிய பிரச்சனைகளாக மாறிவிட்டன. இந்த நிலையில் இஸ்ரேலினுடைய முன்னாள் உளவு பிரிவு தலைவராக இருந்த டேனிஸ் ரிட்னோவிக்ஸ் கூறுகின்ற பொழுது டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் மிக பெரிய தவறான கணிப்பீட்டு பிழையை இழைத்து விட்டது என்று சுட்டிக்காட்டுகின்றார். முதலாவது குண்டு வீச்சை நடத்தினால் ஈரானுக்கு அழுத்த
அழுத்தம் கொடுக்கலாம் என்கின்ற அவருடைய கணக்கு பிழைத்து விட்டது. அது ஈரானை பணிய வைப்பதற்கு பதிலாக வெளியே எழும்ப செய்து விட்டது. இரண்டாவது, அமெரிக்கா ஈரானுடன் மோதுவதாக சென்று அவர்களுடைய சுய கௌரவத்துடன் மோதி அவர்களுடைய மத தலைவரையும் கொன்ற பின்னர் ஈரானுக்கு அது கௌரவ பிரச்சனையாக போய்விட்டது. அமெரிக்காவிற்கு நட்பாக பணிந்து போக முடியாத அளவிற்கான நெருக்குவாரமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி விட்டார்கள் என்பது அவருடைய கருத்தாகும். அடுத்தபடியாக அமெரிக்காவினுடைய உப அதிபர் JD Vance ஈரானை பணிய வைத்து விடலாம், வெற்றியுடன் வரலாம் என்கின்ற ஒரு நம்பிக்கையுடன் பாகிஸ்தானுக்கு பறந்து சென்றார். 21 மணி நேரங்கள் பேசியதன் பின்னர் கவலையுடன் திரும்பி இருக்கின்றார். அவரால் வெற்றியை கொண்டு சென்று டொனால்ட் ட்ரம்பிடம் வழங்க முடியாமல் போய்விட்டது. அமெரிக்காவினுடைய சிவப்பு கோடு எது என்று அவர்களுக்கு அறிவித்து விட்டோம் என்று அவர் குறிப்பிடுகின்றார். ஆனால் ஈரான் தங்களுடைய நிபந்தனைகளை ஏற்கவில்லை என்று கைகளை விரித்திருக்கின்றார். இதைவிட பெரும் ஆபத்து 38 நாட்கள் போர், இனி அமெரிக்காவிற்கு அடிபணிய வேண்டிய அவசியம் இல்லை என்கின்ற நிலையை ஈரானுக்கு வழங்கிவிட்டது. அவர்கள் இனிமேல் அடிபணிய போவது இல்லை. இதுவரை காலமும் அமெரிக்கா இஸ்ரேலினுடைய தாக்குதலில் ஈரான் தற்பாதுகாப்பு நிலையில் தான் இருந்தது. இப்பொழுது ஈரான் அதிலிருந்து மாறி நேருக்கு நேர் தாக்குதல் நடத்துகின்ற தாக்குதல் நிலைக்கு உயர்வடைந்திருக்கின்றது. எனவே தாக்குதல் நிலைக்கு உயர்வடைந்திருக்கின்ற ஒரு நாட்டுடன் தற்பாதுகாப்பு நாட்டுடன் பேசுவது போல பேச முற்பட்டதுதான் JD Vanceனுடைய தோல்விக்கு காரணமாக அமைந்திருக்கின்றது. அமெரிக்கா இன்னொன்றை கவனிக்க தவறிவிட்டது. அமெரிக்காவினுடைய தாக்குதல் அதிகரிக்க ஈரானுடைய பிடிவாதம் அதைவிட வேகமாக அதிகரித்து செல்லுகின்றது. அவர்கள் மரணித்தாலும் கவலை இல்லை, அழிந்தாலும் கவலை இல்லை, அமெரிக்காவிற்கு அடிபணிய கூடாது என்ற இடத்திற்கு வரும் வரை அமெரிக்கா அவர்களை விரட்டி வந்துவிட்டது. இனிமேல் அவர்கள் அமெரிக்காவிற்கு பயந்து ஓடுவதற்கு எந்த இடமும் இல்லை. திரும்பி அமெரிக்காவை தாக்காவிட்டால் அவர்களுக்கு வாழ்வும் இல்லை என்ற இடமளவிற்கு மலை உச்சி வரை விரட்டி வந்தது அமெரிக்கா இழைத்த தவறாகும். டொனால்ட் ட்ரம்ப் வென்றுவிட்டோம் என்று கூறினாலும் உங்களிடம் வென்றுவிட்டோம் என்பதற்கான ஒப்பந்தம் என்ன இருக்கின்றது என்று கேட்டால் அவரிடம் எதுவும் இல்லை, வெறும் வாய்ச்சொல் தான் இருக்கின்றது. வாய்ச்சொல்லை வைத்து என்ன செய்வது என்ற கேள்விக்கு ராஜதந்திர உலகம் அதை ஏற்றுக்கொள்ளாது. வென்றுவிட்டோம் என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறுவது தோல்வியை மறைப்பதற்கான ஒரு குரலே என்றும் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இந்த விவகாரத்தில் கடைசியாக கவுண்ட் டவுன் ஆரம்பித்து விட்டது. இது ஒரு டைம் பாம் போன்றது. அதனுடைய கடிகாரம் இயங்க தொடங்கிவிட்டது. 22ஆம் திகதி அந்த கடிகாரம் வந்து நிற்கின்ற பொழுது டொனால்ட் ட்ரம்ப் தாக்குதலை ஆரம்பிக்க வேண்டும் என்கின்ற நிலைக்கு அந்த டைம் பாம் இயங்க தொடங்கிவிட்டது. அதை நிறுத்த முடியாத நிலையில், வெடிக்க வைக்க வேண்டிய ஒரு இக்கட்டான நிலையில் டொனால்ட் ட்ரம்ப் வந்திருக்கின்றார். இதிலிருந்து ஈரானை காப்பாற்றுவதா உலகத்தை காப்பாற்றுவதா என்பதை விட இந்த பேச்சுவார்த்தையினுடைய முடிவு டொனால்ட் ட்ரம்பை யார் காப்பாற்றுவது என்கின்ற இடத்தில் வந்து குத்திட்டு நிற்கின்றது. அடுத்து என்ன நடைபெறப் போகின்றது? தொடர்ந்து இணைந்திருங்கள். மேலும் பல சூடான செய்திகளும் உலகத்தின் மிகச்சிறந்த ராஜதந்திரிகளினுடைய ஆய்வுகளையும் தந்து கொண்டிருக்கின்றோம். மேலும் வெளிவராத பல ரகசியங்கள் வந்திருக்கின்றன. அவற்றை அறிய காத்திருங்கள். உங்களுக்கு இப்பொழுது செய்திகளுடன் செய்திகளுக்கு உரிய முன்னோட்ட கார்ட்டூன் படங்களையும் தந்து கொண்டிருக்கின்றோம். இவற்றுடன் இணைத்து செய்திகளுக்கு ஒரு புது மெருகூட்டி வருகின்றோம் உங்களுக்காக என்று அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.